சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா அம்மாடி அம்மா ஆடி போன சும்மா என்னோட மூச்சு காத்தில் கொடுத்து விட்டேன் உம்மா பொல்லாத ஆலமரம் இவ்வளவு நேரம் கால் வலிக்குதுன்னு என்ன கால் அமைக்க விட சொல்லிட்டு இங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்காளா இவள? சிரிக்கிற நானும் தினம் பெரியமேங்கடா எங்கயோ கம்பெனி விஷயமா வெளியே போயிருக்காங்கக்கா. இந்த நேரம் பார்த்து உங்க வீட்டுல இல்லாம போயிட்டாங்களே. அவங்க இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்கான்னு அவங்க கிட்ட சொல்லி இத வச்சு பிரச்சனையாக்கி அவ குழந்தை இருக்குன்னு போய் சொல்லி டிராமா போட்டுட்டு இருக்கான்னு சொல்லியிருப்பேன். ஓ இப்பன்னு பார்த்து அவங்க வெளியே போயிட்டாங்களே. ஆமால இவங்க ஆனந்தமா ஆடிட்டு இருக்கிறத மட்டும் பெரியமா பார்த்தாங்கன்னா ருத்ரதாண்டவமே ஆடிடுவாங்க. டேய் போன் வச்சிருக்கல எடு. இந்தாக்கா ஓபன் பண்ணி கொடுறா. இந்தாக்கா இத வீடியோ எடுத்து பெரியம்மா கிட்ட காட்டி இவங்களோட டிராமாவை பெரியம்மாவுக்கு படம் போட்டு காட்டுறேன். இது போதுண்டா, இன்னைக்கு இருக்கு இவங்களுக்கு. எவ்வளவு பெரிய விஷயத்த பெரியமா கிட்ட மறைச்சிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி எப்படி சந்தோஷமா ஆடிட்டு இருக்காங்க பாருக்கா. விடுறா, அதான் வீடியோ எடுத்துட்டோம்ல. பெரியம்மா வந்ததும் இவங்களோட கதி என்ன ஆகுதுன்னு மட்டும் பாரு. சுசிலா, கொஞ்சம் தண்ணி கொடுங்க. பார்வதி, பார்வதி வந்துட்டாங்க போல. இவன் இப்படி தூங்குறா? ஏங்க நீங்க இருங்க, நான் பார்வதியை கூட்டிட்டு வந்துடுறேன். எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். பார்வதி, அம்மா பார்வதி. இவன் தூங்கிட்டே இருக்கா? பார்வதி, அம்மா பார்வதி கதவை தரமா. டேய் நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க? டேய் டேய் என்ன அப்படிங்க பண்ணீங்க? ஐயோ டேய் ராஸ்கல், என்னடா வேலை இங்க? சொன்னா கேளுங்க சார். என்ன விட்டுருங்க சார், நான் எந்த தப்பும் பண்ணல சார். சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். நீ உள்ள எப்படிடா வந்த? பின்வாசல் வழியா தான் வந்தேன். என்னடா நீ ரூம்ல இருந்து இந்த கோலத்துல வந்து நிக்கிற? என்ன நடக்குதுங்க? டேய் சார் உன்னதான் கேக்குறேன், எதுக்காக இங்க வந்த? டேய் எப்பறா வீட்டுக்குள்ள வந்த? சொல்லுடா மாமா. என்னாச்சு மா? இவன் உன் பெட்ரூமுக்குள்ள இருந்து வெளிய வராமா? ஏன் பெட்ரூம்குள்ளயா? எனக்கு எதுவும் தெரியாது மாமா. ஏய் ஏன் பெட்ரூம்குள்ள எதுக்கு வந்த? டேய் சார் கேக்குறோம்ல, வாய் திறந்து பேசுறா. சார் என்ன விட்டுருங்க சார், தெரியாம தப்பு பண்ணிட்டேன் சார். பார்வதி சொல்லு பார்வதி. ஏய் நீ எப்ப என் ரூம்குள்ள வந்தனே தெரியாது, என்ன சொல்ற? ஏய் என்ன பார்வதி, இவங்க வந்தவொடனே என்ன தனியா மாட்டி விடுறா? டேய் உள்ள என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த? இந்த கோலத்துல வந்து நிக்கிற? அத்தை என்னத்த இப்படி பேசுறீங்க? நான் தூங்கிட்டு இருந்தேன். இவன் எப்படி என் ரூம்குள்ள வந்தானே எனக்கு தெரியாது அத்தை. நீ சும்மாரு. டேய் சொல்லுடா 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 உள்ள என்ன நடந்துச்சு? உண்மையை சொல்லிடுறேம்மா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நீங்க நினைக்கிறதெல்லாம் உண்மைதாம்மா. எனக்கும் பார்வதிக்கும் தொடர்பு இருக்கிறது உண்மைதாமா?
கல்யாணத்துக்கு முன்னாடில இருந்து எங்களுக்கு தொடர்பு இருக்கு. டேய் என்னடா சொல்லிட்டு இருக்க உன்ன? பார்வதி மாட்டிக்கிட்டோம் பார்வதி. இதுக்கப்புறம் மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அடிச்சே விடு. மாமா அத்தை இவன் போய் சொல்றான் அத்தை. இவன் பேச்சு தப்பா இருக்கு. இவன் போய் சொல்றான். டேய் ஒழுங்கா உண்மையை சொல்றா. எதுக்காக இப்படி பண்ண? சார் நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். ரொம்ப நாளா நாங்க இப்படிதான் சார் பழகிக்கிட்டு இருக்கோம். இல்ல வீட்ல யாரும் இல்லாத சமயத்துல நான் அடிக்கடி இப்படி வந்துட்டு போயிட்டு இருப்பேன் சார். இல்ல அவன் போய் சொல்றான். இன்னைக்கும் நீங்க வீட்ல இல்லன்னு தெரிஞ்சுதான் நான் இங்க வந்தேன். ஆனா அதுக்குள்ள நீங்க 2 பேருமே வந்துட்டீங்க சார். ஏண்டா ஐயோ 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 இந்த அசிங்கத்தை நான் எங்க போய் சொல்லுவேன்? கடவுளே, இப்படி ஒரு கேவலத்தை பாக்கிறதுக்கா நான் இன்னும் உயிரோட இருக்கேன். ஐயோ அத்தை, போச்சு, அத்தை, அவன் நம்பாதீங்க அத்தை. அவன் போய் சொல்றான். என்ன நம்புங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. டேய் எதுக்கு அப்படி போய் சொல்ற? டேய், ஒழுங்கா உண்மையை சொல்லு. பார்வதி அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. என் மருமகளை பத்தி எனக்கு தெரியும்டா. எதுக்காகடா போய் சொல்ற? சார் நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். உங்ககிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு பார்வதி பயத்துல இந்த மாதிரிலாம் பேசுறா சார். ஏய் பார்வதி இதுக்கு மேல எதுவும் மறைக்க வேண்டாம் பார்வதி. இத பாரு பார்வதி, இப்ப கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாம ஏற்கனவே பேசிக்கிட்ட மாதிரி நீ என் கூடவே வந்துரு. நான் உன்னை பாத்துக்கிறேன். நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் பார்வதி. டேய் இன்னொரு வார்த்தை அப்படி சொன்ன உன்னை கொன்னிட வேண்டாம். ஏன்டா அப்படி பண்ற? சொல்லு, ஏன் அப்படி பண்ற? நீ ஏன் என்ன வர சொல்லிட்டு இப்ப எல்லாரும் முன்னாடி நடிக்கிறிய பார்வதி? டேய் ஏய், இதுக்கு மேல நீ நடிக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்ல பார்வதி. என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரிஞ்சுதானே ஆகணும். ஐயோ பார்வதி அது இன்னைக்கு தெரிஞ்சுதான் இருக்கட்டுமே. டேய், பொய் சொன்ன வாயை உடைச்சிருவேன். ஒழுங்கா உண்மையை சொல்லு. ஐயோ என்ன விட்டுருங்களேன். நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். ஐயோ என் வீட்லயே என் பிள்ளைக்கு இப்படி ஒரு துரோகம் நடக்கிறத என் கண்ணாலேயே பார்க்க வேண்டிய பாவி ஆயிட்டேனே. ஐயோ அத்தை, ஏன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அவன் எதுக்காக இப்படி போய் சொல்றான்னு சத்தியமா எனக்கு தெரியல. அத்தை நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான உறவெல்லாம் எங்களுக்குள்ள இல்ல. அத்தை நான் தூங்கிட்டு தான் அத்தை இருந்தேன். அவன் எப்போ எப்படி என் ரூம்குள்ள வந்தான்னு சத்தியமா எனக்கு தெரியல. மாமா நீங்களாச்சும் சொல்லுங்க மாமா, நான் எந்த தப்பு பண்ணல மாமா. ஏய், உனக்கு என் பிள்ளைய நாங்களும் என்னடி குறை வச்சோம்? எப்படி உனக்கு என் பிள்ளைக்கு துரோகம் பண்றதுக்கு மனசு வந்தது? இல்ல அத்தை, என் புள்ள உன் மேல உயிரே வச்சிருக்கானடி. உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டானே. எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு போயும் போயும் இவன் கூட போய் சீ சொல்றதுக்கே எனக்கு நாக்கு கூசுது. இல்ல அத்தை, இல்ல. நடிக்காதடி. ஏய், உன்னை என் பொண்ணு மாதிரி தானடி நான் பாத்துக்கிட்டேன். எப்படி இப்படி ஒரு காரியத்தை பண்ண? ஐயோ, இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னா என் புள்ள உயிரை விட்டுவானடி. ஏடி, இப்படி இவன் கூட குடும்பம் நடத்துறவ எதுக்குடி என் புள்ளைய ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அத்தை